ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து கத்திரிக்காய் ரைத்தா. இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து சுரக்காய் வெஜிடபிள் ரைஸ், பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது சுட சுட சாதம். அதுக்கப்புறம் இது ஸ்பெஷல் ரசம். என்ன ரசம்? நெல்லிக்காய் ரசம் தான் மெனு. மாங்காய் காலி ஆயிடுச்சு. தயிர். இது காலைல பண்ண இட்லி. அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அந்த கத்திரிக்காய் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, மிளகு, சீரகம் வறுத்து அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். வேறு எதுவுமே போடாதீங்க. கத்திரிக்காவை நீட்டமாக கட் பண்ணி வச்சு எண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டு கத்திரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின்னுட்டு புளி, நான் ஒரு லெமன் சைஸ் எடுத்துட்டேன். அதை போட்டு காஷ்மீரி மிளகா பொடி, அப்புறம் வந்து சாம்பார் பொடி ரெசிபி அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த சாம்பார் பொடியை போட்டு புளி தண்ணி உப்பு போட்டு பச்சை வாசனை போக நல்லா அந்த கத்திரிக்காவோட நல்லா வதக்கின்ட்டு இந்த பேஸ்ட்டு விட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இது பண்ணணும். நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டேங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்படி இருக்குது. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். இதுதான் ஆத்தன்டிக் அந்த பிரிஞ்சால் ரைத்தா. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தக்காளிலாம் தேவையே கிடையாது இதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.